அது ஒரு முக்கியமான பிரதேசம் என்னென்று சொன்னால், அங்கு இருந்துதான் இந்த எரிவாயுக்கள் ஐரோப்பாக்கு செல்கின்ற இடம். அப்ப அந்த இடத்தை கைப்பற்றுவார்களாக இருந்தால் ரஷ்யாவின் எரிவாயு அதாவது பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். ஒரு சூசைட் மிஷன் என்று சொல்லி, ஏனென்றால் அதுக்கு போய் திரும்பி வர முடியாது என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், ஒரு தாக்குதலை மேற்கொள்ளலாம். அவர்கள் அதை பிளாக் பண்ணினால் திரும்பி வர முடியாது என்று 80 வருடங்களின் பின்னர் மீண்டும் ஜெர்மனின் டேங்குகள் ரஷ்யாவுக்குள் நுழைந்திருக்கின்றன. அவர்கள் என்னென்றால் இந்த 2வது உலகப் போரை அதை ஒப்பிட்டு கலைக்கிறார்கள். இவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு உக்ரைனை பலப்படுத்துகிறார்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் ஈரானை பலப்படுத்துவதற்குரிய ஒரு முயற்சிகளை மேற்கொள்வதாகத்தான் தெரிகிறது. உக்ரைனை தான் அடிக்கணும் என்று சொன்னால் அவர்கள் எப்போவோ அடித்துவிட்டு போயிருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இந்த சண்டையின் முடிவில் நேட்டோ என்றது இருக்கப்படாது. செச்சன்யா போர்ல மிக பெரும் சவாலாக இருந்த ஒரு கொமாண்டரை ஜெர்மன் சிட்டிசன்ஷிப் கொடுத்து இவங்க என்னண்டா அவங்கள கொண்டு தங்களோட வேலை செய்து போட்டு இங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். இந்த போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளாகிவிட்டது. போர்க்களத்தில் நிலைமைகள் மாறி மாறி தாக்குதல் நடைபெற்றது. பிறகு கொஞ்சம் மந்த நிலை அடைந்திருப்பதையும் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக யுக்ரைன் பாரிய ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. மேற்கு ரஷ்யா பகுதியில் குர்ஸ்க் என்ற பிராந்தியத்தில் உக்ரைன் எல்லை தாண்டி ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல் தொடர்பாக எவ்வாறு இதை தயார்படுத்தினார்கள், எவ்வாறு ரஷ்யாவுக்குள் ஊடுருவினார்கள் என்ற விடயத்தை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உக்ரைன் ஒரு ஊடரப்பு தாக்குதல் என்று கூறலாம். கிட்டத்தட்ட 1000 ரஷ்யாண்ட தகவல்களின்படி 1000க்கு மேற்பட்ட படையினர், 100க்கும் மேற்பட்ட கவச வாகனங்கள், டேங்குகள் சகிதம் குரூக்ஸ் பகுதியின் ஊடாக, இது கிட்டத்தட்ட அந்த சுமி பகுதிக்கு அந்த பகுதியோடு இருக்கிற எல்லைகளின் ஊடாக ஒரு முன்னகர்வை மேற்கொண்டிருக்கிறார். இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இப்போது அந்த கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் சொல்றது, அந்த தாக்குதல் எல்லை கிட்டத்தட்ட 1200 மைல் கிலோமீட்டர். அவ்வளவுத்தையும் இவர்கள் பலமாக வைத்திருக்க முடியாது. அப்ப அது ஒரு காட் படையினர் தான் அல்லது எல்லை காவல் படையினர் தான் அதில் இருப்பார்கள். அப்ப அவர்கள் ஒன்று பலவீனமான பகுதியை பார்த்து நுழைந்திருக்கிறார்கள். முன்னரும் உங்களுக்கு தெரியும், பெல்க்ரூட் பகுதியின் ஊடாக முன்னகர்ந்திருந்தார்கள். பிறகு அது மிக பெரும் கடும் சமரின் பின்னர் அங்கிருந்து அந்த பகுதியை ரஷ்யா கைப்பற்றியிருந்தது. இப்ப இந்த முறை மிக பெருமடுப்பில் செய்திருக்கிறார்கள். உண்மையில் இது ரஷ்யாவின் ஒரு புலனாய்வுத்துறையின் தோல்வியாகத்தான் பார்க்கலாம். ஏனென்றால் அந்த எல்லை பகுதியில் படையினரை குவித்ததை அல்லது படையினரின் செறிவாக்கத்தையோ ஆயுதங்களை கொண்டு ஆயுதங்களை நகர்த்தியதையோ இவர்கள் அறியவில்லை. அதை தடுப்பதற்கான தாக்குதல்களை நடத்தவில்லை என்றது ஒரு புறம் இருக்க. அடுத்ததாக இது தொடர்பாக தகவல்கள் கிடைத்தாலும் ரஷ்யா அதிகாரிகள் அதனை அதனை புறக்கணித்ததாகவும் ஒரு தகவல்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட ரஷ்யாவின் எல்லை பகுதியிலிருந்து 14 கிலோமீட்டருக்கு முன்னகர்ந்திருக்கிறார்கள். அந்த பிரதேசத்தில் ரஷ்யா இப்போ அவசர கால சட்ட பிரகடனத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. பெருமளவான மக்களை வெளியேற்றி இருக்கிறார்கள். ரஷ்ய படையினர் தொடர்ச்சியாக சமர்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு முக்கியமான பிரதேசம் என்னென்று சொன்னால், அங்கு இருந்துதான் இந்த எரிவாயுக்கள் ஐரோப்பாக்கு செல்கின்ற இடம். அப்ப அந்த இடத்தை கைப்பற்றுவார்களாக இருந்தால் ரஷ்யாவின் எரிவாயு அதாவது பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். அது மட்டுமல்லாது அதற்கு அங்கால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய அணு உலையும் இருக்கு.
அப்ப எனவே ரஷ்யா தரப்பை பொறுத்தவரை இப்போது கூறுகிறார்கள் அந்த முன்னகர்வை நிறுத்திவிட்டோம் என்று சொல்லியும், ஆனால் கிட்டத்தட்ட 3 நாட்களாக சண்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. மிக பெரிய பிரதேசம். ரஷ்ய படையினர் வான்படை விமானங்கள் மூலமும் ட்ரோன்கள் மூலமும் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவின் உதவிப்படை விரிந்த உதவிப்படையினரையும் அமெரிக்காவின் ஹிமாஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்கியதில் இவர்கள உதவிக்கு சென்றது கிட்டத்தட்ட 10 ட்ரக் என்று நினைக்கிறேன். அதில் உக்ரைன் தாக்குதலில் சிக்கிவிட்டதாகத்தான் தெரிகின்றது. பூட்டினை பொறுத்தவரையில் புட்டின் கூறியிருக்கிறார் ஒரு தங்களை ஒரு சீண்டுகின்ற நடவடிக்கை என்று கூறியிருக்கிறார். ஆனால் புகைப்படங்களை பார்க்கும்போது உக்ரைன் தளபதி முப்படைகளின் தளபதி அண்மையில் மாற்றப்பட்டிருந்த சலுஸ்னியை தூக்கிவிட்டு போட்டிருந்தார்கள் புதியவரை. அவரும் அந்த களத்தில் நிற்பதாகத்தான் தெரிகின்றது. சில ஊடகங்கள் இதனை கூறுகின்றது ஒரு சூசைட் மிஷன் என்று சொல்லி, ஏனென்றால் அதுக்கு போய் திரும்பி வர முடியாது என்று சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், ஒரு தாக்குதலை மேற்கொள்ளலாம், அவர்கள் அதை பிளாக் பண்ணினால் திரும்பி வர முடியாது என்று. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 1000 படையினர் உள்ளுக்கு சென்றவர்களுக்கு பின்னிருந்து உதவிகள் செல்லாமல் இருப்பதற்கு சுமித் பகுதி மீது கிட்டத்தட்ட 500 கிலோ குண்டுகளை பெருமளவில் வீசியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால் பின் தளங்களை ரியபேஸ் என்று சொல்றது, அதை தகர்த்தளிப்பது போலதான் தெரிகின்றது. தொடர்ந்து வராமல் இருப்பதற்காக அவர்களுக்கு உதவி கிடைக்காமல் இருப்பதற்கு ரஷ்ய தரப்புக்கும் பெருமளவான இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது. இப்ப ரஷ்யாவின் தகவல்களின்படி, அதாவது வெள்ளிக்கிழமை கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 945 உக்ரைன் படையினர் கொல்லப்பட்டதாகவும் 100க்கும் மேற்பட்ட கவச வாகனங்கள், அதில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட டேங்குகள் உட்பட அளிக்கப்பட்டதாகவும் பெருமளவானவர் சரணடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இருந்த போது இன்னும் மக்கள் அங்கு திரும்பவில்லை. இன்னும் பல பகுதிகள் கைப்பற்றவில்லை. ரஷ்ய படை தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் சின்ன சின்ன பொக்கெட்டுகளா இங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாது. அப்ப அதுக்கு நாள் எடுக்கும் போலதான் தெரிகிறது. இப்ப இது ரஷ்யாவின் மற்ற பகுதிகளின் ஊடாக முன்னகர்வை இது சில சமயங்களில் பாதிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நீங்கள் கூறினீர்கள் ரஷ்யாவினுடைய புலனாய்வு தோல்வி என்று நீங்கள் கூறினீர்கள். புலனாய்வு தோல்வியா அல்லது மேற்கத்திய நாடுகள் வழங்கிய ஆயுதங்கள் படைக்கலன்களை இப்பொழுது சரியாக பாவனையில் வந்தது ஒரு காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? புலனாய்வு தோல்வி என்றது ஏன் கூறினோம் என்று சொன்னால், இவ்வளவு தொகையான படையினரை எல்லையில் குவித்ததை அவர்கள் கண்டறியவில்லை என்பது. ஆனால் நீங்கள் சொல்வதுதான் சரி. உண்மையில் அங்கு கூறுகிறார்கள் போலிஷ், பிரெஞ்சு, டச் கலைக்கிறவர்களால் கூடுதலாக இந்த தாக்குதலில் ஈடுபடுவதாகவும், கூடுதலான நேட்டோ படையினர் தான் உக்ரைன் யூனிஃபார்மில் நிற்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அமெரிக்காவின் ஆயுதங்கள் தான் பெருமளவில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஒரு ஊடகம் போட்டிருக்கின்றது, 80 வருடங்களின் பின்னர் மீண்டும் ஜெர்மனின் டேங்குகள் ரஷ்யாவுக்குள் நுழைந்திருக்கின்றன. அவர்கள் என்னென்றால் இந்த 2வது உலக போரை அதை ஒப்பிட்டு கலைக்கிறார்கள். 80 வருடங்களின் பின்னர் மீண்டும் ஜெர்மனின் டேங்குகள் ரஷ்யாவுக்குள் என்று சொல்லி. அப்ப கிளியராக தெரிகிறது இவர்களின் ஆயுதங்கள் தான். இப்போது F-16 விமானங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அது கடந்த வாரம் 2 விமானங்களை உக்ரைன் வான்பரப்பில் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அது எங்கு தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இரகசியமாக வைத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதை ரொமானியாவில் தான் வைத்திருப்பதாக கூறுகிறார்கள். அதை அவர்கள் தாக்குதலுக்கு இன்னும் பயன்படுத்தவில்லை போல்தான் தெரிகின்றது. இந்த களமுனை ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது இதுவரை காலமும் ஒரு மந்தமான நிலையில் இருந்த போர்க்களத்தை மீண்டும் ஒரு உக்கிர நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அப்ப ரஷ்யாவின் ஐரோப்பாவுக்கான எரிவாயு விநியோக பகுதியில் சண்டை இடம் வருவதால் இப்போது எரிபொருட்களின் விலையும் உலக சந்தையில் அதிகரித்திருக்கின்றது. எல்லா பக்கத்திலும் நீங்கள் பார்த்திருந்தா பொருளாதாரத்தால் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. கடந்த இந்த வாரம் பிளாக் மண்டே என்று கூறினார்கள். அதாவது சீனா, ஜப்பான்
பொருளாதார பங்கு சந்தை கடும் வீழ்ச்சி கண்டிருந்தது. கிட்டத்தட்ட 56ஆம் ஆண்டு என்று கூறினார்கள். அவ்வளவு வருஷத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அப்ப அது அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் தான் அதை எதிரொலித்திருந்தது. உண்மைதான். இப்ப எரிவாயு விநியோகம் குறையும் என்று சொன்னால் நிச்சயமாக கடந்த வருடம் குளிர்காலம் வந்த பொழுது பிரித்தானியாவில் மட்டும் மக்கள் ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட 4000-5000 பவுண்ட்ஸ் கட்டணம் கட்ட வேண்டிய ஒரு மீண்டும் அந்த நிலைமை வரப்போன்றது போல் தான் இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் ரஷ்யாவுடைய படை இழப்பும் அதிகம் என்று நீங்கள் கூறும் பொழுது கடந்த 24 மணித்தியாலத்துக்கு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட உக்ரைன் ராணுவத்தினரும் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது அவ்வளவு ரஷ்ய தரப்பு கூறுகிறது என்றால் 1000 பேர் அங்கு உள்ளுக்கு நுழைந்திருப்பதாகவும் அதில் கிட்டத்தட்ட கடந்த 24 மணித்தியாலத்துக்கு 280 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட பெருமளவான கவசவாதங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் டோட்டலாக 3 நாள் இடம்பெற்ற சண்டையில 945 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பெருமளவான உக்ரைன் இல்லப்புறங்கள்ல இருக்கிற தகவல்களின் அடிப்படையில் அங்கு பொதுமக்களை இரத்த தானம் செய்யுமாறு கேட்கிறார்கள். பெருமளவான ஆம்புலன்ஸ்களும் காயப்பட்டவர்களை கொண்டு செல்வதாகவும் கூறுகிறார்கள். அப்ப தொடர்ச்சியாக ரஷ்யா நீங்கள் இணையதளங்கள் அல்லது சமூக வலைத்தளங்களை பார்த்தீர்கள் சொன்னால் ட்ரோன்கள் அல்லது ஏவுகணை தாக்குதல்கள் பெருமளவான வீடியோக்களை காணொலிகளை பார்க்கலாம். அதே போல ராய்ட்டர் இந்த ரஷ்யாவின் கொன்வாய் அதாவது உதவிக்கு விரைந்த படையினர் உக்ரைனின் ஏவுகணை தாக்குதலில் சிக்கியது அதன் காணொலிகளையும் ராய்ட்டரும் வெளியிட்டிருக்கின்றது. அப்ப இது தொடர்பாக ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் ஒன்றை கூறியிருந்தார். இப்போது தெரிகிறதா நாங்கள் ஏன் இந்த போரில் உக்ரைனின் தலைநகரத்தையும் கைப்பற்ற வேண்டிய நிலை எங்களுக்கு இருக்கின்றது என்றால் இவர்களை இப்படியே விட்டால் ரஷ்யாவுக்கு தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்றது. அவர்கள் உக்ரைன் ஒன்றை கூறுகிறது தாங்கள் கிர்ஸ் பகுதியிலிருந்து மாஸ்கோவை நோக்கி முன்னகர போகிறோம். ரஷ்யாவை பொறுத்தவரையில் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாகத்தான் ரஷ்யா பார்க்கும். இப்ப உதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு கியூபாவில் இருந்து ரஷ்யா உதவி செய்து கியூபா படையினர் அமெரிக்காவின் எல்லையை உடைத்துக் கொண்டு உள்ளுக்குள் நுழைந்தால் அமெரிக்கா அதனை பார்த்து கொண்டிருக்குமா என்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதை அமெரிக்கா எவ்வாறு அதை கையாளும். அப்ப அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இப்போது ரஷ்யாவுக்கு இருக்கு. ரஷ்யாவை பொறுத்த மட்டும் ஒரு அச்சுறுத்தலான நிலைமை என்று நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் இந்த யுக்ரைனுடைய ஊடுருவல் ரஷ்யா போரை 26-27 மாதங்களாக நடந்து கொண்டிருக்கின்ற போரை தீர்மானிக்க போகின்றது என்று நம்புகிறீர்களா? உக்ரைனை பொறுத்தவரையில் அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் ரஷ்யாவையும் அந்த பேச்சுக்களில் இடம்பெற செய்வதற்கு உக்ரைன் விரும்புவதாகவும் தற்போதைய நிலையில் போரை நிறுத்த விரும்புவதாகவும் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்ப சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற அந்த அமைதி பேச்சுக்களை அடுத்ததாக குளோபல் சவுத் என்று சொல்ற ஒரு நாடுகளில் வைப்பதற்கும் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்ப இந்த தாக்குதலை தொடர்பாக அவர்கள் கூறும்போது ஒன்றை கூறுகிறார்கள் என்னென்றால் இது அந்த பேச்சுவார்த்தை மேடையில் தங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும். நாங்கள் ரஷ்யாவுக்கு சென்று தாக்குதலை நடத்தியது வலிமையை கொடுக்கும். ஆனால் ரஷ்யா சொல்கிறது நீங்கள் அத்தனை பேரும் திரும்பி போக மாட்டீர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் அவர்கள் அதை பிளாக் பண்ண போகிறார்கள். பிளாக் பண்ணி போட்டு அடிப்பார்கள் போலதான் தெரிகின்றது. இப்ப ஒரு சூசைட் தற்கொலை தாக்குதல் மாதிரிதான் இவ்வளவு பேரும் உள்ளுக்கு பூந்ததாக தெரிகிறது. அடுத்து அடித்தாலும் இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் F-16 விமானம் கொடுத்திருக்கிறார்கள். அதை கூட அவர்கள் பயன்படுத்துவதற்கான நேரம் வந்து விட்டது இல்லையா? உண்மைதான். அதை அதற்கான நேரம் வந்து விட்டது. ஆனால் உளவு தூரம் இனித்தான் அந்த பிரச்சனை உண்மையில் நீங்கள் கூறியது போல இனித்தான் உக்கிரமான சமர் ஒன்று ஆரம்பமாக போகின்றது. என்றால் 6 F-16 விமானத்தை தான் அவர்கள் பரிச்சார்த்தமாக கொடுத்திருக்கிறார்கள். அவரையும் அவர்கள் ஒழித்துத்தான் வைத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்துவதாக இல்லை. ஒரு சம்பிரதாய பூர்வமாக F-16 கொடுக்கப்பட்டது என்ற ஒரு மோரல் பூஸ்டே தவிர அதை இன்னும் பயன்படுத்தவில்லை. அது பயன்படுத்தும் போது அதை அவர்கள் சுட்டு வீழ்த்துவார்களா, அதனால் ரஷ்யாவுக்கு இழப்பு வரப்போகிறதா என்பதை பொறுத்துத்தான் ஏனைய நகர்வு தங்கியிருக்க போகிறது. இவர்கள் F-16 கொடுத்தது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு சினத்தை மூட்டி இருப்பதாகத்தான் தெரிகின்றது. என்று சொன்னால் இப்போது ஈரானுக்கு S-400 வகை ஏவுகணைகளை நவீன ஏவுகணைகள் ரடார்கள் அதாவது அமெரிக்காவின் ஸ்டெல்த் பொம்மர்ஸ் என்று சொல்றது F-22 அல்லது F-35 அதாவது உதுமறைப்பு செய்யப்பட்ட குண்டுவீச்சு விமானங்கள் அதனை ரடார் திரைகளில் விழாது என்று கூறினாலும் இப்போது அதனை கண்டறிகின்ற ரடார்களையும் கொடுத்திருப்பதாக அண்மையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு சபையின் தலைவர்
செய்கு வந்திருந்தார் ஈரானுக்கு. அப்போது அவர் அதனை கொடுத்ததாகவும் கூறப்படுகின்றது. அப்ப இரண்டு தரப்பும் இவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு உக்ரைனை பலப்படுத்துகிறார்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் ஈரானை பலப்படுத்துவதற்குரிய ஒரு முயற்சிகளை மேற்கொள்வதாகத்தான் தெரிகின்றது. அதாவது அங்கே இவர்களுடைய அப்படி ரஷ்யாவால் அதை கையாள முடியுமா? இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் யுக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் பல நாடுகள் உதவி செய்கின்றது. இப்ப ஈரான் ரஷ்யா சரி சீனாவையும் இரகசியமாக உதவி செய்கிறார்கள் என்றாலும் கூட ஒரே மாதிரியாக நாங்கள் சமப்படுத்தி விட முடியாது இல்லையா? உலகத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைதான், சமப்படுத்தி விட முடியாது. ஆனால் என்னென்று சொன்னால் வடகொரியாவை அவர்கள் ஒரு ஆயுத களஞ்சியமாக தான் பாவிக்கிறார்கள். அவர்களுக்கு உணவை கொடுப்பதும் ஆயுதங்களை வாங்குவதும் தான். இப்ப நீங்கள் ஹிஸ்புல்லான்ற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கின்ற முழு பதுங்குகுழிகளும் கட்டி கொடுத்தது வடகொரியா. அப்ப பல சம்பவங்களில் அவர்கள் இரகசியமாக பணியாற்றுகிறார்கள். நீங்கள் கூறியது போல சீனாவும் திருப்பவும் கூறியிருக்கின்றது ஈரானுக்கு உரிய அத்தனை உதவிகளையும் வழங்குவோம் என்று சீனாவும் கூறியிருக்கின்றது. நீங்கள் கூறுவது சரி. இரண்டால் இவர்களிடம் பெரும்பாலும் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் நேட்டோவுடன் சேர்த்து 50க்கும் மேற்பட்ட நாடுகள் எல்லாம் நவீன தொழில்நுட்பம் ஆயுதங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அணு ஆயுதம் என்று பார்க்கும் போது இந்த நேட்டோ நாடுகளிடம் இருக்கின்றதை விட அவர்களிடம் மிக அதிகமாகத்தான் இருக்கு. ரஷ்யா என்ற தரப்பில மிக அதிகமாகத்தான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல் இதனை இவர்கள் அணு ஆயுத நிலைக்கு மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு போவது போலதான் தெரிகின்றது. இப்படியே போனால் என்னென்று சொன்னால் அவர்களை தமது மக்களின் பாதுகாப்பு அவர்களுக்கு முக்கியமாக இருக்கு. அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு டேஞ்சர்ல வரைக்க அவர்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் தான் இருக்கும். ஆனால் இப்ப என்ன பிரச்சனை, இவர்கள் யார் அதனை முதலில் பயன்படுத்துவது என்ற ஒரு நிலையில் தான் இப்போது இருதரப்பும் அந்த எல்லை கோடு வரை போய்கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் தான் குற்றம் சாட்டலாம் இல்லையா? இவர் தான் முதலில் பயன்படுத்தினார் என்று கூறலாம். சரி, நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரப்போகின்றோம். ரஷ்யா தொடர்பாக நீங்கள் பார்க்கும் பொழுது இப்ப 2014ஆம் ஆண்டு கிரைமியா மீது ரஷ்யா தொடுத்த போர், யுக்ரைன் மீது தொடுத்த அந்த போர், ரஷ்யாவினுடைய படையெடுப்பு நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு துல்லியமாக குறுகிய காலத்தில் அந்த இராணுவ நடவடிக்கையை எடுத்தார்கள். இப்பொழுது இழுத்தடிப்பதற்கு காரணம் என்ன, நோக்கம் என்னவாக இருக்கிறது? என்னென்று சொன்னால் உக்ரைனை தான் அடிக்கணும் என்று சொன்னால் அவர்கள் எப்போவோ அடித்து விட்டு போயிருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இந்த சண்டையின் முடிவில் நேட்டோ என்றது இருக்கப்படாது. அப்ப நேட்டோவை பலவீனப்படுத்த வேண்டும். நேட்டோ மெல்ல அந்த சண்டையை இழுக்கும் போது மெல்ல மெல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பித்த போது அமெரிக்கா செலன்ஸ்கியை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு விமானங்களையும் தயார் செய்திருந்தது. 72 மணித்தியாலத்தில் உக்ரைன் விழுந்து விடும் என்று கூறினார். 72 மணித்தியாலத்துக்கு விழுந்து விட்டால் நேட்டோவை நீங்கள் திருப்பி பலவீனப்படுத்த முடியாது. ஏன்னா சண்டை முடிஞ்சிடும், அவங்க இது ரஷ்யா ஒன்றை யோசிக்கிறது, நேட்டோ தங்களுக்கு எப்பவும் ஆபத்து தான். நேட்டோ மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை அல்லது முன்னர் அதாவது யுஎஸ்எஸ்ஆர் இருந்த பொழுது கிழக்கு ஐரோப்பா நாடுகளை பிரித்ததை மீண்டும் சில நாடுகளை இணைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு திட்டத்தோடு தான் புட்டின் செயல்படுகிறாரா? மீண்டும் இணைக்கிற நோக்கம் இல்லை, ஆனா ஒரு கூட்டணியாக சேரலாம் நாடுகள். இப்ப அலைஸ் சொல்றாங்க. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னால் இந்த உக்ரைனுக்கு அடிக்கிற அடியோட இனி ஒருத்தன் நேட்டோவோட சேர்ந்து போருக்கு வரக்கூடாது. நேட்டோ தான் பிரச்சனை. இவர்கள் நேட்டோ தான் எல்லாவற்றையும் சேர்த்து போரை தூண்டுவது அவர்கள். மற்ற நாடுகள் இந்த போருக்கு போகிறதை அவர்கள் விரும்பவில்லை. அப்ப உக்ரைனுக்கு சேதமும் உக்ரைன் போர் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்தீங்கன்னா ஜோர்ஜியாவை இவர்கள் எவ்வளவோ ப்ரோவோகேட் பண்ணினாலும் ஜோர்ஜியா அந்த சொல்லிச்சுட்டு நான் இன்னொரு உக்ரைனாக மாற தயாரில்லை. இப்ப தாய்வானையும் அப்படித்தான் கதைக்கிறாங்க, நான் தாய்வான் இன்னொரு உக்ரைனாக மாற தயார். அது உக்ரைனுக்கு ஒரு உதாரணமாக போச்சு. இவங்களோட சேர்ந்து நாங்கள் அழிஞ்சு போவோம் என்றா. அப்ப அவன் அதைத்தான் யோசிக்கிறான். அந்த உக்ரைனுக்கு அடிக்கிற அடி இனி ஒருத்தன் இவன் சொல்ல கேட்டுக்கொண்டு சண்டைக்கு வரக்கூடாது என்றதுதான் அதுதான் அந்த சண்டையின். அப்ப இந்த பாருங்கள், இப்ப ரஷ்யா இதுவரையில் உக்ரைன் தளபதிகளையோ அமைச்சர்மாரையோ அல்லது ஜெலன்ஸ்கியோ ஒரு நாளும் குறி வச்சதில்லை. ஒற்று நாள் இப்ப ஜெலன்ஸ்கி பக்கத்துல அந்த எல்லையில போய் நின்றாலும் அவங்க அதை பற்றி எவ்வளவோ புலனாய்வு தகவல் துறை இருக்கும், எவ்வளவோ செய்வாங்க. இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு MI8 உலங்கு வானூர்தியை கடத்தி சென்று ரஷ்ய விமானி ஒருவரே உக்ரைனுடன் சேர்ந்து அங்கிருந்து கொண்டு சென்று அதில் வந்த 2 பேரையும் சுட்டு விட்டு உக்ரைன் அவருக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கி
அவரை கொண்டு போய் ஸ்பெயினில் அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்ததையே புலனாய்வுத்துறை மூலம் சென்று அவரை அங்கு வைத்து சுட்டுவிட்டு வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில் நடந்த கைதிகள் பரிமாற்றத்தில் ஜெர்மனில் இருந்து பரிமாற்றப்பட்ட ஒருவரால் தான் இந்த கைதிகள் பரிமாற்றம் ஈடுபட்டு நின்றது. அப்ப ட்ரம்ப் என்ன சொல்லிக்கிறார் என்றால், ரஷ்யா தான் நினைச்சதை செய்து விட்டது, நீங்கள் தோத்து போனீங்க கைதிகள் பரிமாற்றம் என்றால். செச்சன்யா போர்ல மிக பெரும் சவாலாக இருந்த ஒரு கொமாண்டரை ஜெர்மன் சிட்டிசன்ஷிப் கொடுத்து, இவங்களை என்னண்டா அவங்கள கொண்டு தங்களோட வேலை செய்து போட்டு இங்க சிட்டிசன்ஷிப் கொடுத்து வச்சிருக்கிறார். அப்ப அவரை நடுவ ஒரு பாக்கில் வைத்து சுட்டுக் கொண்டவர் தான் அந்த சிறையில் இருந்தார். ஆனால் ரஷ்யா அவரை எடுத்து விட்டது, இப்போது எடுத்து விட்டது. அப்ப மேற்குலக ஊடகம் ஒன்றை கூறுகிறது, இந்த கைதிகள் பரிமாற்றத்தின் மூலம் ஒன்று தெரிகிறது, அவங்க இனியும் இங்க சுடுவாங்க. அவங்க ரஷ்யா சொல்லும், நீ சுடு, நான் உன்னை கைதிகள் பரிமாற்றம் எடுக்கிறேன் என்றால் இவர்களை 4 பேரை பிடிச்சால் உன்னை எடுப்பேன் என்று சொல்வார்கள் என்றத அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா வரும் இங்க ஊடகங்கள் கூறுவது. நான் என்ன இதை கூறுவேன், இவ்வாறு செய்கிறவங்களுக்கு அல்லது அமைச்சர் நீங்க பாருங்க, ஒருத்தரையும் தொடரல, இதுவரையில் எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு இல்லை. அப்ப ஒரு இந்த உள்நோக்கம் அவங்களுக்கு, இந்த உக்ரைன் ஒரு ஆடுகளம் 2 தரப்பு, இந்த தரப்பு ஆடுகளம். இவர்களுக்கும் ஒன்று, இதை வைத்து ரஷ்யாவை எந்த விதத்திலும் அடிச்சு தரமட்டமாக்கி விட வேண்டும் என்றால், ரஷ்யா விழுந்தது என்று சொன்னால் அடுத்தது சீனாவை, இந்தியாவை இலகுவாக, சீனாதான் அடுத்த பெரிய பிரச்சனையாக இருக்கும். சீனா வந்து இந்தியா சரணடைஞ்சிடும், இந்தியாவுக்கு ஒன்றும் இல்லை, அதை பற்றி அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சிறப்பு. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை, அங்கே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள், ஊடுருவல், தாக்குதல் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசு நன்றி, வணக்கம்.